நம்ம ஊரில் இருக்கிற புக் ஸ்டோர்லலாம் இந்த 96 மாதிரி ரொம்பவே சூப்பரான லவ் நாவல்ஸ்லாம் இருக்குங்க. நம்மளும் கூட அதை எடுத்து அப்பப்போ படித்து படம்லாம் பார்த்துருப்போம். ஆனால் இங்கே அதே புக் ஸ்டோரில் கழுதி அந்த 96 லவ்வே ஓட்டிக்கிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோ ஹீரோயினும். என்ன சொல்ற அப்படின்றத நம்ம போன எபிசோடில் பார்த்துருப்போம். ஆமாங்க, இன்னைக்கு நம்ம ரொம்பவே ஃபீல் குட்டாக இருக்கிற ஒரு கிறிஸ்மஸ் சீரிஸான டேஷ் அண்ட் லில்லின்ற ஒரு மினி சீரிஸோட செகண்ட் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் எபிசோட் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்களே இந்த சீரிஸ்க்கு ஃபேனாக இருப்பீங்க. இந்த செகண்ட் எபிசோடுக்கு வெறித்தனமாக வெயிட் பண்ணி தான் இப்போ பார்த்துட்டு இருப்பீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்பவே நாஸ்டாலஜியான, அது மட்டும் இல்லாம கூடவே அந்த கிறிஸ்மஸ் வைப் சீரிஸ் ஃபுல்லா இருக்கறனால ஒரு வேற லெவலான எக்ஸ்பீரியன்ஸா தாங்க இந்த சீரிஸ் இருக்கும். அதே மாதிரி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போற செகண்ட் எபிசோடு இருக்க போகுது. அடுத்த ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்க போகுதுங்க. ஃபர்ஸ்ட் எபிசோட் மாதிரியே இந்த எபிசோடு ரொம்பவே வேற லெவலான ஒரு ஃபீல் குட் மூமெண்டோட தாங்க முடிய போகுது. அதனால வீடியோ ஃபுல்லா பாருங்க. அப்படியே நம்ம சேனலை கூச்சப்படாம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஸோ நீங்க இந்த சீரிஸ்க்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதை அப்படியே மனம் திறந்து கமெண்ட்லயும் போட்டு விட்டுருங்க. அதெல்லாம் பார்க்கறது தான் எனக்கும் கொஞ்சம் கண்ணு குளிர்ச்சியா அப்படியே அடுத்தடுத்து வீடியோ போறது கொஞ்சம் மோட்டிவேஷனா இருக்கும். அதனால மறக்காம கமெண்ட்ல ஒரு அட்டெண்டன்ஸ் மட்டும் போட்டு விட்டுருங்க. அப்படியே நம்ம சேனலோட வீடியோலாம் மிஸ் பண்ணாம பாக்குறதுக்கு நான் கமெண்ட்ல கொடுத்துருக்கிறேன் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நம்ம எல்லாம் ஒன்னா போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த சீரிஸ்ல வர அந்த டேஷ் பை பிடிச்சிருக்கா இல்ல அந்த லில்லி பொண்ணு பிடிச்சிருக்கான்றதை மறக்காம கமெண்ட்ல போட்டுருங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிற கவர்மெண்ட் வாய்ஸ் சேனல். நான் உங்க டேவிட். இப்போ வாங்க வீடியோக்கு போவோம். ஸோ போன எபிசோட் எப்படி நம்ம ஹீரோ டேஷ்ட்டு இருந்து ஆரம்பிச்சோ அதே மாதிரி இந்த எபிசோட் நம்ம ஹீரோயின் லில்லிட்ட இருந்து ஆரம்பிக்குதுங்க. அவள் அப்படியே ஜாலியாக அந்த கிறிஸ்மஸ் ஷாப்பிங்லாம் பண்ணிட்டு அப்படியே அவளே பேசிட்டே போகிறான். யார் என்ன சொன்னா எனக்கு என்ன, எனக்கு வருஷத்துல ரொம்பவே பிடிச்சமான ஒரு டைம்னா அது இந்த கிறிஸ்மஸ் டைம் தான். ஏன்னா இந்த கிறிஸ்மஸ் டைம்ல தான் எங்க தாத்தா எங்க பாட்டியை பார்த்தாங்க, எங்க அப்பா எங்க அம்மாவை பார்த்தாங்க. அது மட்டும் இல்லாமல் என் தம்பியும் அவனோட பாய் ஃப்ரெண்டை பார்த்தேன். அவனுக்கு பிரேக்கப் ஆயிடுச்சு, அது வேறு விஷயம் விடுங்க. நானுமே இப்போ அந்த புக் ஸ்டோரில் ஒரு பையன் மேலே க்ரஷாக தான் இருக்கேன். அவனுமே புக் ஸ்டோரில் இருக்கனால அவனு ஏன் டைப் தான், புக்கெல்லாம் நிறைய படிப்பான் தான், அவனை பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு சின்ன ஃபிளாஷ்பேக் காட்டாங்க. என்னன்னா நம்ம ஹீரோயின் லில்லி அவளோட ஃபேவரட் புக்கை ஒரு எடுத்தோடனே அவன்கிட்ட போயிட்டு உனக்கு இந்த புக் ரொம்ப பிடிக்குமா, எனக்குமே இந்த புக்கு தான் உயிர் அப்படி இப்படின்னு அவன்கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆனால் அவன் டக்குனு இப்போ பேசுறதெல்லாம் கேட்டுட்டு பேசிட்டியா, நான் இந்த புக்கை ஸ்கூல் அசைன்மெண்ட் காண்டி எடுத்துட்டு போறேன் சாரி அப்படின்ட்டு கிளம்பிடுறாங்க. நம்ம ஹீரோயின் லில்லி நம்ம 90s கிட்ஸ் மாதிரியே இந்த போன் இன்டர்நெட் அதுலலாம் ரொம்ப ஈடுபாடு இல்லாத ஒரு பொண்ணு. இந்த காலத்திலுமே புக்கெல்லாம் விரும்பி படிக்கிற ஒரு ஜந்து தான் நம்ம ஹீரோயின். அதனாலேயே இந்த ஜென்ரேஷன்ல இருக்கிற எந்த பையனுமே நம்ம ஹீரோயின் படிக்கல. இப்போ இதெல்லாம் சொல்லிட்டு நம்ம ஹீரோயின், ஆனா எனக்குன்னு ஒரு நாள் தேவையே கிடையாது. ஏன் தெரியுமா, ஏன்னா எங்க மொத்த ஃபேமிலியுமே ஜாலியாக கிறிஸ்மஸ் கொண்டாடுவோம். நாங்கள் எல்லாருமே ஒரு ஃபேமிலியாக சேர்ந்து இந்த கிறிஸ்மஸ் அவ்வளோ என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே போகிறா. அங்கே போய் கதவை திறந்தோடனே தான் அவளுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ். என்னன்னா அவங்க அப்பாவும் அம்மாவும் எங்கேயோ பேக் பண்ணிட்டு ரெடியாக இருக்காங்க. இவளும் போய் எங்கே போறீங்கன்னு கேட்க அவங்க ரெண்டு பேரும் அதுக்கு நானும் உங்கள் அப்பாவும் ஹனிமூனே போனதில்லை இல்லை, அதனால தான் நாங்கள் இந்த கிறிஸ்மஸ்க்கு ஃபீஜின்ற ஊருக்கு ஹனிமூன் போகிறோம். நாங்கள் எல்லாமே ஒரு கிறிஸ்மஸ் தானே, நீ என்ஜாய் பண்ணிடுவேல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. அடுத்து அவளோட தாத்தா, அதாங்க தாத்தா, அவர் என்ன சொல்லிட்டு போறாருன்னா, இங்க பாருமா நானுமே இந்த மேபிள்னு என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்களை பற்றி சொல்லியிருக்கேன்ல, அதாவது கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லை ஃப்ரெண்டு தான், நானும் அவளும் கொஞ்சம் ஊர் சுத்த போகிறோம், அதனால நானுமே நியூசிலாந்து போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கிளம்பிடுறாரு. கிரிக்கெட் விளையாடுற வயசா கிளவிகளுக்கு அந்த மாதிரி தான் இருக்காரு. அவரும் ஜாலியா டேட்டிங் பண்றது கிளம்பிடுறாரு. இப்போ மிச்சம் இருக்கிறது இவளோட தம்பி மட்டும் தான். அவன்கிட்ட போயிட்டு டே வாடா மொட்டை மாடியில் போய் இன்னைக்கு நைட்டு ஜாலியா லைட்ஸ் ஃபயர் ஒர்க்ஸ் எல்லாம் பார்ப்போம் அப்படின்னு கூப்பிட்டா அவன் அது கொஞ்சம் யோசிச்சுட்டே, இல்ல இன்னைக்கு என்னோட புது ஆள் ஒருத்தன் டேட் பண்றதுக்கு வரேன் வீட்டுக்கு, அதனால நீ ஏதாச்சும் கொஞ்சம் வெளியே போயிட்டேன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு வெளியே போடின்னு சொல்லாம சொல்லிடுறேன். நம்ம ஹீரோனும் சரி புரிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிடுறாங்க. வெளியே போயிட்டு அவ என்ன சொல்றான்னா, எனக்குன்னு ஒரு ஆள் இந்த கிறிஸ்மஸ்க்கு இல்லை, ஆனா எனக்கு தேவையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு குரூப்ல ஒரு மெசேஜ் போடுறா. என்னன்னா அந்த ஏரியால இருக்கிற இந்த கேரல் பாடுறவங்களா இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாத்தையுமே மீட்டிங் மாதிரி கூப்பிடுறா. இதை கூப்பிட்டுட்டு நேரா அவ தம்பிட்ட போய் சொல்ல போறா. அங்க அவன் இந்த போர்வையை பத்திலாம் குரூப் ஸ்டடி பண்ணிக்கிட்டு இருப்பான் போல. அதை நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு கத்திட்டே வெளியே ஓடி வந்து ரூம்ல போய் உட்காந்துறான். அவன் இப்ப இந்த போர்வையெல்லாம் பொத்திட்டு வந்து சரி சாரி என்ன சொல்ல வந்த சொல்லு அப்படின்னு கேட்க நம்ம ஹீரோயின்மே அவன் இந்த மாதிரி எல்லாத்தையும் கூப்பிட்டதே சொல்றான். அதுக்கு அவ தம்பி, நீ மறுபடியும் இந்த பெருங்க கூட்டலாம் சுத்துறத ஆரம்பிச்சிட்டியா, எப்பதான் நீ இப்பெல்லாம் நிறுத்த போற அப்படின்னு கேட்க, அதுக்குமே நம்ம லில்லி எப்பயும் போலதான், எனக்கு மற்றவங்களோட இவங்க தான் ரொம்ப பிடிச்சிருக்கு, ஏன்னா இவங்க தான் போன்லாம் இல்லாம கொஞ்சம் என்னை மாதிரி புக்கும் படிக்கிறாங்க, கொஞ்சம் நிறையாவும் சரக்கு அடிக்கிறாங்க அப்படிலாம் சொல்றான். அப்பா அவளோட தம்பி, லில்லி நீ ரொம்பவே ஒரு நல்ல பொண்ணு, உனக்கு ஒருத்தன் கண்டிப்பா கிடைப்பான் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம லில்லியுமே அதுக்கு எனக்கு ஒருத்தன் தேவையே கிடையாது, அம்மா உன்னோட புதால் எப்படி ஆள் பயங்கரமா இருக்கானே அப்படி இப்படின்னு சொல்றான். உடனே இவன் தம்பியும் ரொம்பவே தேங்க்ஸ், அது மட்டும் இல்லாம நீ என்கிட்ட மத்தவங்கிட்ட நடிக்கிற மாதிரிலாம் நடிக்க வேணாம், எனக்கு புரியுது உனக்குன்னு ஒரு ஆள் இல்லை, ஆனா கண்டிப்பா நம்ம கிடைக்க வச்சிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம லில்லியுமே உண்மையை ஒத்துக்கிறான், இந்த கிறிஸ்மஸ்க்கு எல்லாத்துக்கும் ஆள் இருக்கு என்னை தவிர அப்படின்னு. அப்படியே அவ தம்பி அவ கையில வச்சிருக்கிற அந்த ரெட் நோட் புக்கை பாத்துறான். இது நம்ம ஆன்டி நமக்கு சின்ன வயசுல கொடுத்த புக் தானே, நம்மளோட ஃபீலிங்ஸ் எல்லாம் இதுல எழுத சொல்லி கொடுத்தாங்களே அதே புக் தானே அப்படின்னு சொல்லி அந்த புக்கை வாங்கிறான். இதை இன்னுமா நீ யூஸ் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, அதுக்கு நம்ம லில்லி, ஆமா சில விஷயங்கள்லாம் வெளிப்படையா சொல்ல முடியாது பத்தியா, அதெல்லாம் நான் அந்த புக்ல தான் எழுதிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே அவ தம்பி அதுக்கு, அடியே இதே நம்ம இந்த டேட்டிங் வெப்சைட் மாதிரி யூஸ் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு இவன் தான் அந்த ஐடியாவே கொடுக்குறேன், இந்த மாதிரி புக்ல லவ் பண்ணலான்னு. அவ தான் நிறைய புக் படிப்பா இல்லையா, அதனால அவ ரூம்ல இருக்கிற நிறைய புக்ஸ் எல்லாம் எடுத்து இதுல இருந்து நம்ம குழுலாம் எடுத்து கொடுத்து ஒரு கான்வர்சேஷன் கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறான். நம்ம லில்லிக்கு ஈடுபாடே இல்லை. அப்படியே இதை பேசிட்டு இருக்கிறப்ப அவனோட பாய் ஃப்ரெண்டுமே வந்துடுறேன். அவனும் வந்து
இந்த மாதிரி புக்கில் எடுத்து கொடுக்குறேன். அப்பதான் இந்த பையனை லவ் பண்ற புக்கெல்லாம் க்ளூல இருந்துச்சு பாத்தீங்களா, அது இவங்க பார்த்த வேலை தான் போல, இவங்க தான் எடுத்து கொடுத்துருக்காங்க. நம்ம லில்லியுமே சரி நீ ஏதோ புதுசா இருக்குன்றதுக்காண்டி தான் நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு அவ தம்பி சரி இப்போ நான் சொல்ற போறதை பார்த்தா உனக்கு கண்டிப்பா இன்ட்ரெஸ்ட் வரும், ஏன்னா இந்த புக்கை நீ எங்க அழிச்சு வைக்க போறேன்னா உன்னோட ஃபேவரட்டான அந்த புக் ஸ்டோர்ல தான் அப்படின்னு சொன்னானே நம்ம ஹீரோனுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துருதுங்க. அப்படியா சரி அப்ப இந்த பாட்டுல வர மாதிரி ஒரு க்ளூ கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு பாட்டு பாட வச்சா பாத்தீங்களா, அதே பாட்டை வச்சு தான் க்ளூவுமே கொடுக்குறா. அவ போய் அந்த புக்கையுமே வச்சுட்டாங்க. இப்படிதான் அந்த புக்கு அந்த புக் ஸ்டோருக்கு வந்திருக்கு. ஸோ இப்போ அப்படியே அவ வீட்டை அப்படியே கிறிஸ்மஸுக்கு ரெடி பண்றாங்க, டெக்கரேஷன்லாம் பண்ணிட்டு. அப்படி பண்ணிட்டு இருக்கிறப்ப அந்த புக் ஸ்டோர் வச்சிருந்தா பாத்தீங்களா, அவன்கிட்ட இருந்து மெசேஜ் வந்துருது, உனக்கு ஒரு ஆள் வந்திருக்கான் அப்படின்னு. இவனுமே ரொம்ப எக்ஸைட்டடா போய் அவன் எப்படி இருந்தா, அவன் இந்த புக்கு கேன்சல் பண்ணிருக்கானா, அவன் பார்க்க அழகா இருந்தானா, டீனேஜ் பாய் தானா அப்படி இப்படின்னு கேட்கறான். அதுக்கு அவன் இருந்தாருந்தே அது ரொம்பவே திமிர் பிடிச்சவன் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோனும் திமிர் பிடிச்சவனா அப்படி இப்படிலாம் கேட்கறான். அவன் பார்க்க அப்படித்தான் இருந்தான், உனக்கு அவன் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கான், போ எடுத்து கிளம்பு அப்படின்னு சொல்லி கொடுத்துறான். நம்ம ஹீரோயின் ரொம்ப ஆசையா அந்த புக்கை படிச்சுட்டு வரா. அப்பதான் நம்ம ஹீரோ எழுதிருந்தான் பாத்தீங்களா, இந்த வருஷத்துல ரொம்ப மோசமான ஒரு டைம்னா அது இந்த கிறிஸ்மஸ் டைம் தானே. அதை பார்த்துறான். அதை பார்த்துட்டு வேகமா மறுபடியும் அவளோட தம்பி ரூமுக்கு தான் போய் கதவு திறக்கிறா. அவன் மறுபடியும் அந்த போர்வைக்குள்ள குரூப் ஸ்டடி தான் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கான். அதை பார்த்துட்டு ஏமா நீ முதல் தயவு செஞ்சு வெளியே போமா அப்படின்னு சொல்ல, நம்ம லில்லி அவனுக்கு கிறிஸ்மஸ்னா பிடிக்கல, எனக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே அவன் சரி அப்ப மறுபடியும் அந்த புக்கை கொண்டு போய் புக் ஷெல்ஃப்ல வச்சிரு, வேற ஒன்னும் கிடைப்பான்ல அப்படின்னு சொல்ல, அதுக்கு நம்ம லில்லி இல்ல நீ அவனுக்கு இன்னொரு சான்ஸ் கொடுத்து பாரு அப்படின்னு சொல்லுவேன்னு நினைச்சேன், ஏன்னா அவன் எனக்கு ஆன்சர்லாம் எழுதிருக்கான்ல அப்படின்னு சொல்றான். சரி உனக்கு என்ன பண்ணணுமோ பண்ணி தொலை, முதல் கதவு பிடிட்டு கிளம்பு அப்படின்னு அவன் தம்பி சொல்லிடுறாங்க. நம்ம லில்லியும் இல்ல அவனுக்கு எனக்கு சுத்தமா ஒத்து போல, எனக்கு கிறிஸ்மஸ் ரொம்ப பிடிக்கும், அவனுக்கு கிறிஸ்மஸ்னா பிடிக்கவே பிடிக்காது போல, அவனு இந்த மத்த டீனேஜ் காரங்க மாதிரி தான் போல அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்கை அப்படியே உள்ள மூடி வச்சுட்டு இந்த பெருசுகளா இருக்கும் பாத்தீங்களா, அது கூட மறுபடியும் சேர்ந்து கேரல் பாட ஆரம்பிச்சிடா. அப்படியே ஒரு இடத்துல இருந்து பாடிக்கிட்டு இருக்கிறப்ப அவளோட ஸ்கூல் காலேஜ்க்கு எங்கேயுமே பாத்துறா. இவ இப்படி உத்து பார்த்துக்கிட்டே இருக்கிறப்பையும் அவங்களோட ஒரு ஆளுமே வந்துடுறாங்க. எல்லாம் இப்ப பாய் ஃப்ரெண்ட் கூட ஜாலியா சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை இப்படி பார்த்துட்டே இருக்கிறத கூட இருக்கிற ஒருத்தவங்களும் பாத்துறாங்க. என்னமா இவங்க உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்க, அதுக்கு நம்ம லில்லியுமே தெரியும் அவங்க எல்லாம் எங்க காலேஜ்ல இருக்க சாக்கர் டீம்ல இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. இப்ப பாட்டெல்லாம் முடிச்சுட்டு அம்புட்டியும் கிளம்பி போக பாக்குறாங்க. உடனே நம்ம லில்லி எல்லாரும் எங்க போறீங்க, இன்னைக்கு நைட்டு ஃபுல்லா நமக்கு பிளான் இருக்கு, இப்ப நம்ம அங்க போய் பாடுறோம் இங்க போய் பாடுறோம் அப்படின்னு சொல்ல, அம்புட்டு பேரும் ஏமா எங்களுக்கு மத்த வேலை இருக்குமான்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே கிளம்பிடுறாங்க. நம்ம லில்லிக்கு தனியாயிருவாளோன்னு ரொம்பவே பயம். இப்படி எல்லாருமே விட்டுட்டு போனோடனே என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்கா. அப்ப போனவங்களை ஒருத்தவங்க திருப்பி வந்து, லில்லி இங்க பாரு, உன்னே மாதிரி தான் நானும் உன் வயசுல இருக்கிறப்ப எனக்கு ஃப்ரெண்ட்ஸே கிடையாது, உண்மைதான் இப்ப இருக்கிற டீனேஜ் பசங்களாம் கொஞ்சம் சாம்பாரா தான் இருப்பாங்க, ஆனா உனக்குன்னு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் உருவாக்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்ப நம்ம லில்லி மறுபடியும் போய் அந்த புக் எடுத்து நம்ம ஹீரோ எழுதுனதை படிக்க ஆரம்பிக்கிறான். சரி இவனுக்கு ஒரு ட்ரை கொடுத்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஆன்சர் எழுதுறாங்க. அவன் இடத்து பக்கத்துல புக்கை இந்த இடத்துல கொண்டு வந்து வச்சுன்னு சொல்லிட்டு அவனோட ஃப்ரெண்டோட பீஸா பார்லர் நோட்டீஸே வச்சிருந்தான் பாத்தீங்களா, அதையுமே பார்த்துட்டு அங்க புக்கை வைக்க போறான். வச்சுட்டு அப்படியே வெளியே வரா. இப்பதான் ஒரு ட்விஸ்டே, நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு இவ வச்சுட்டு போறதை பாத்துறேன், அப்படியே ஃபாலோ பண்ணி வந்து கண்டுமே பிடிச்சிடறான் இந்த பொண்ணு யாருன்னு. உள்ள கூப்பிட்டு வந்து அவளை உட்கார வச்சு பீஸா எல்லாம் கொடுக்குறான். உடனே நம்ம லில்லி அவன் என்னை ஸ்பை பண்ண சொன்னானா அப்படின்னு ரொம்ப அதிர்ச்சியா கேட்கிறான். உடனே அவன் ஃப்ரெண்டு இல்ல நாங்க இதை ஒரு சீக்ரெட் ஆபரேஷனா தான் பார்த்தோம் அப்படின்னு சொல்றேன். உடனே நம்ம லில்லி நீ என்ன பார்த்ததை அவன்கிட்ட சொல்லாம இருக்கியா அப்படின்னு கேட்கறான். அதுக்கு அவன் ஃப்ரெண்டு ஏன் உனக்கு அவனை பார்க்க பிடிக்கலையா அப்படின்னு கேட்க, இல்ல அப்படி இல்ல இப்போதைக்கு அவனை பார்க்க வேணாம்னு நினைக்கிறேன், அதனால என்னை பார்த்ததை அவன்கிட்ட சொல்லாத அப்படின்னு சொல்றாங்க. சரி நான் உனக்காகவும் டேஷ்காகவும் இதை பண்றேன் அப்படின்னு சொல்றான். உடனே நம்ம லில்லி டேஷ்காகவா ஏன் அப்படின்னு கேட்க, உடனே அதுக்கு அவன் ஃப்ரெண்டு ஏன்னா நீ சோஃபியா கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, சரி அதெல்லாம் விடு, நீ அட்லீஸ்ட் உன் பேரையாச்சும் இதில் எழுதி வச்சுட்டு போ, அவன் வந்து கொஞ்சமா சந்தோஷப்படுவான்ல அப்படின்னு சொல்ல, உடனே அதுக்கவ எதுக்கு அவன் என்னை ஏமாத்த பார்த்திருக்கேன், அவனுக்கு நான் பேர் கொடுப்பேனா, இல்லைன்னா உன் ஃப்ரெண்டுக்கு தான் கிறிஸ்மஸ் சுத்தமா பிடிக்காதுல, அவனுக்கு என் பேர் வேணும்னா அவன் போய் சாண்டாட்ட தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்காண்டி தான் இவ இப்படி ஒரு ட்ரிக்கை பண்ணி வச்சிருக்கா. இவ நேம் தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி சாண்டாட்ட கேட்க சொல்லியிருக்காங்க. கூடவே உன் ஃப்ரெண்டு எப்படி இருப்பேன், அழகா இருப்பானா அப்படி இப்படின்னு கேட்க, அதுக்கு அவ ஃப்ரெண்டு அவன் ஒரு வினோதமான ஆளு, அவனுக்குன்னு நிறைய பவுண்டரிஸ் வச்சிருப்பான், ஆனா ஒன்ஸ் நீ அது எல்லாத்தையும் தாண்டி உள்ள போயிட்டுன்னு வச்சுக்கேன், அவனை மாதிரி ஒரு லாயல் ஃப்ரெண்ட் உனக்கு எங்கேயுமே கிடைக்க மாட்டாங்க, அதனால நீ கண்டிப்பா அவனை மிஸ் பண்ணிடாத, நான் இதை அவன் ஃப்ரெண்டுனால சொல்லல உனக்கும் சேர்த்தா சொல்றேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்படி சொல்லிட்டு நான் என் லஞ்ச் ஹவர்ஸ்ல ரொம்பவே ரஷ்ஷா இருந்தனால உன்னை நான் பார்க்கல, நீ அங்க புக் வச்சுட்டு போயிட்ட போதுமா, இதைத்தான் நான் சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ இதனாலதான் நம்ம ஹீரோ அந்த புக் எடுத்துட்டு நேரம் அந்த சாண்டா லேண்ட் கூடவே வந்திருக்கேன். இப்பதான் அந்த சாண்டா லேண்ட்குள்ள என்ன நடக்குதுன்னு காட்டுறாங்க. இவன் நேரம் உள்ள போய் பாக்குறேன், அங்க முன்னாடி இருக்கிற பாடி கார்டு ஏன்டா எருவு மாடு மாதிரி வந்திருக்கே, சின்ன குழந்தைங்க போற சாண்டா நீ என்னடா பண்ண போற அப்படின்னு அவளை பிடிச்சு உள்ள வர மாட்டாரு. உடனே அவன் கூட வந்திருக்கிற ஃப்ரெண்டு, சார் நான் உங்களை எங்கேயோ பார்த்திருக்கேன் சார், நீங்க அந்த படத்துல நடிச்ச ஆக்டர் தானே அப்படி இப்படி நைஸா ஆரம்பிக்கிறேன். அப்படியே அவன் ஃப்ரெண்டு நீ போடா நான் அவர்கிட்ட பேச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சிக்னல் கொடுத்துறேன். உடனே அவருமே உள்ள போயிறாரு. உள்ள போயிட்டு நம்ம லில்லி சொன்ன மாதிரி அவர்கிட்ட அந்த புக்கையுமே எடுத்து காமிக்கிறேன். அதை பார்த்து ஓ நம்ம ஃப்ரெண்டு உன்னை அனுப்பிச்சாலா, வா என் மடியில் உட்காரு அப்படின்னு கூப்பிட்டு உட்கார வைக்கிறேன். சார் நான் கொஞ்சம் அவசரத்தில் போகணும், மடியில் உட்கார சொல்றீங்க அப்படி நம்ம ஹீரோ நீ வந்து உட்காருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை மடியில் உட்கார வைக்கிறாருங்க அந்த சாண்டா. இந்த புக் வச்சா பார்த்தியா அவன் எனக்குமே ரொம்பவே பெஸ்ட் ஃப்ரெண்ட், அவ கண்ணில் ஒரு சொட்டு தண்ணி வந்து நீ சத்துறா, நீ இந்த வழக்கமான டீனேஜர் மாதிரிலாம் இருக்க மாட்டான்னு நான் நினைக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்றாரு. உடனே நம்ம ஹீரோ அதுக்கு இப்போ நீ மட்டும் அவ பேரை சொல்லலன்னு வச்சுக்க, நான் இந்த சின்ன பசங்க எல்லாத்தையும் போய் உன் மேல கெட்டு போன வட மாதிரி ஸ்மெல் அடிக்குது அப்படின்னு சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம சாண்டா டென்ஷன் ஆயிடுறாப்ல, அந்த நேம் இங்கே தான் இருக்கு அப்படின்னு தலையை கை காமிக்கிறாரு. நம்ம ஹீரோ எதுவும் மண்டையிலையா அப்படின்னு கேட்க, இல்ல என் தொப்பில இருக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்படியே இவங்க ரெண்டு சண்டை ஆயிருது. உடனே இவனோட ஃப்ரெண்டு பேச்சு கொடுத்துட்டான் பாத்தீங்களா அந்த பாடி கார்டு, அவனுமே வந்துடுறான். இப்போ
நீ மட்டும் வெளியே வரலன்னு வச்சுக்க உன்னை மொத்தமா இங்க இருந்து பேன் பண்ணிரும் அப்படி இப்படி மிரட்டுறாங்க. நம்ம ஹீரோவும் சரி சரி நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேக்கா அந்த தொப்பியுமே ஆட்டையை போட்டு ஓடிடுறாங்க. ஒரு வழியா தொப்பியுமே எடுத்துட்டு வெளியே வந்துட்டு அந்த தொப்பியில இருக்கிற நேமையுமே பாத்துறான் லில்லின்னு. அதை பார்த்துட்டு அப்படியே நம்ம ஹீரோ சிரிக்கிறாங்க. கரெக்டா நேரம் அவனோட ஃப்ரெண்டுமே வெளியேறான். பாரா நீ சிரிச்சே நான் இன்னைக்கு தான் பாக்குறேன், உண்மையிலே இது ஒரு கிறிஸ்மஸ் மிராக்கிள் தான் போ அப்படின்னு சொல்லிடுறான். நம்ம ஹீரோவுமே அதுக்கு இருக்காது அப்படின்னா சாண்டாட்ட இருந்து எனக்கும் பரிசு வந்திருக்கல அப்படின்லாம் சொல்றான். அப்படியே அவன் நம்ம ஃப்ரெண்டுட்ட எனக்கு நீ இன்னொரு ஹெல்ப்மே பண்ண முடியுமா, அதை நானே பண்ணிருப்பேன், ஆனா என்னைய தான் இப்போ உள்ள பேன் பண்ணிட்டாங்களே அதனால நீ தான் இதை பண்ணியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்றாங்க. இப்போ அப்படியே அந்த ஒரே கிறிஸ்மஸ் வைப்ல இருக்கிறதா காட்டுறாங்க. நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ல இருந்து நம்ம ஹீரோயினோட தம்பி வரைக்கும் எல்லாருமே அந்த கிறிஸ்மஸ் அவ்வளவு என்ஜாய் பண்றாங்க. அவங்களோட சேர்ந்து அந்த ஊருமே கிறிஸ்மஸ் பயங்கரமா செலிப்ரேட் பண்றாங்க. எங்க பார்த்தாலும் லைட்டை போட்டுட்டு. இப்போ அப்படி நம்ம ஹீரோயின் லில்லியை காட்டுறாங்க. அவளோட வீட்டு வாசல்ல வெளியே உட்காந்து அந்த ஸ்னோவை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா. அப்ப அந்த சாண்டா கிளாஸ் மாதிரி கத்திட்டு அந்த சாண்டா வந்தாரு பாத்தீங்களா, அந்த தாத்தா வந்துறாரு. நம்ம லில்லிக்கு தான் ஊர்ல இருக்கிற எல்லா பெருசும் ஃப்ரெண்டாச்சே, அப்படித்தான் இவரும் ஃப்ரெண்டா இருக்காரு. நம்ம லில்லியோட தாத்தாவோட ஃப்ரெண்டும் கூட இவரு. அவர் வந்தோடனே நம்ம லில்லி நீங்க அவனை பாத்தீங்களா, அவன் கொடுத்தானா புக் எதுவும் அப்படி கேட்க, அதுக்கு இவரு அவன் தான் ஷிஃப்ட் கரெக்டா முடிய போற டயத்துல அவன் வந்தான். இங்க பாரு லில்லி எனக்கு என்னமோ அவனை பிடிக்கல, கண்டிப்பா உங்க தாத்தாக்கும் பிடிக்காது அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயின் அதுக்கு தாத்தா தான் புளோரிடால இருக்காரு, நீங்க முதல் புக்கு கொடுத்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லி புக்கை வாங்கிடுறாங்க. அவன் என்ன எழுதியிருப்பான் அப்படின்றத படிக்க ரொம்பவே ஆர்வமா அவளோட ரூமுக்கு போறா. அப்படி அவ படிக்கிறப்ப நம்ம ஹீரோ இந்த சைடு மெட்ரோல ரொம்ப ஜாலியா போயிட்டு இருக்கான். எப்பவுமே சோகமா ஒரு ஓரத்துல உட்காந்து போறவன் இந்த வாட்டி நம்ம ஹீரோயின் அவனுக்கு கொடுத்த டேர் அந்த தொப்பியெல்லாம் நினைச்சு அவ்வளவு சந்தோஷமா இருக்கான். சுத்தி எல்லா பக்கமும் கிறிஸ்மஸ் தாத்தாவா இருக்காங்க. நம்ம ஹீரோ கையில அந்த தொப்பி இருக்கிறதையும் பார்த்துட்டு இவனும் கிறிஸ்மஸ் என்ஜாய் பண்றான் போல அப்படின்ற மாதிரி பார்த்து சிரிக்கிறாங்க. நம்ம ஹீரோ இல்லன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதே சமயத்தில் இந்த சைடு நம்ம லில்லி அவன் எழுதுனதையும் படிக்க ஆரம்பிக்கிறான். அவன் என்ன எழுதியிருக்கானா, நீ ஜெயிச்சிட்ட, நான் ஒரு ரூல்ஸை மீறி உன்னை ஸ்பை எல்லாம் பண்ணிருக்க கூடாது, அது தப்பு தான். அதே மாதிரி இந்த சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணக்கூடாது, நம்ம ரெண்டு பேரும் எப்போ பார்ப்போம்னு ரஷ் பண்ணவும் கூடாது. பர்சனல் கொஸ்டின்ஸ் கேட்கலாம், ஆனா அது ஒரு டேர் மூலியமா தான் கேட்கணும். நான் உன்னோட டேரையுமே பண்ணிட்டேன். சரி லில்லி இப்ப சொல்லு, உனக்கு இந்த கிறிஸ்மஸ்க்கு என்ன வேணும் அப்படின்னு ரிப்ளைவ ஒரு கொஸ்டினா கேட்டிருக்கான் நம்ம ஹீரோ டேஷ். இதை படிச்சுட்டு அப்படியே நம்ம லில்லி முதல்ல இவ தம்பி சொன்னனாலதான் இதை பண்ணிக்கிட்டு இருந்தவ இப்ப அவளுக்கே ரொம்பவே ஆர்வமா வந்துருது. அப்படியே ரொம்பவே ஹாப்பியா இந்த கிறிஸ்மஸ்க்கு அவ தனியா இல்லைன்ற ஒரு நம்பிக்கையோட அவளோட பெட்ல அப்படியே சிரிச்சுட்டே படுத்திருக்காங்க. அதே சமயத்தில் இந்த சைடு நம்ம ஹீரோ அவனும் தனியா தானே இருக்கான் அவனோட அப்பாவோட அபார்ட்மெண்ட்ல. அவனும் நடந்ததெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு அப்படியே அவனோட பெட்ல வந்து படுக்கிறாங்க. இவ்வளவு நாள் இந்த கிறிஸ்மஸ் பாட்டு கிறிஸ்மஸ் வைபே வெறுத்து போனவன் இப்ப அப்படியே ரேடியோல ஒரு நல்ல கிறிஸ்மஸ் சாங்கா பிளே பண்றான். அதே சமயத்துல இந்த சைடு நம்ம லில்லி அவ சும்மாவே இந்த கிறிஸ்மஸ் வைப்ல தான் சுத்திக்கிட்டு இருப்பா. அதனால அவளுமே அவளுக்கு ரொம்பவே பிடிச்ச கிறிஸ்மஸ் சாங்கான அதாவது இப்ப நம்ம ஹீரோ பிளே பண்ணிருக்கான் பாத்தீங்களா, கோஇன்சிடென்ட்டா இவளும் அதே சாங்க அவளோட போன்ல ஃபுல் வால்யூம்ல வச்சு கேட்கறா. மறுபடி கிறிஸ்மஸ் மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து கூடவே இந்த எண்டிங்கை இன்னுமே சிறப்பாக்க இந்த சைடு நம்ம லில்லி அதை அப்படி சத்தமா பாடுறா, அந்த சைடு நம்ம ஹீரோ கிறிஸ்மஸே பிடிக்காதவன் அவனை கிறிஸ்மஸ் என்ஜாய் பண்ணி அந்த பாட்டை பாட ஆரம்பிக்கிறான். இப்படி ஒரு வேற லெவலான ஃபீல் குட் மொமெண்டோட இன்னைக்கு எபிசோட் முடியுதுங்க. ஸோ நம்ம சேனல்ல நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த சீரிஸ் மாதிரி ரொம்பவே நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் அடிதடி அந்த மாதிரிலாம் இந்த சீரிஸ்ல நம்ம பார்த்த வரைக்கும் இல்லதான். ஆனாலுமே ஒரு எபிசோடுமே அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கா அந்த கிறிஸ்மஸ் வைபோட, அது மட்டும் இல்லாம அங்கங்க நம்மளே என்கேஜ் பண்ணி நம்மளே அந்த இடத்துல இருக்கிற மாதிரி வச்சிருப்பாங்க இந்த சீரிஸ்ல. அதனாலே இந்த சீரிஸ் நம்ம எல்லாத்துக்குமே கண்டிப்பா ரொம்பவே பிடிக்கும். ஸோ 2 எபிசோட் பார்த்தாச்சு. உங்களுக்கு இந்த சீரிஸ் பிடிச்சிருக்கா இல்லையான்றத மறக்காம கமெண்ட்ல போட்டு விட்டுருங்க. அப்படியே நீங்க அடுத்த எபிசோடுக்கு வெயிட் பண்றீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல கண்டினியூன்னு ஒரு கமெண்ட் மட்டும் தட்டி விட்டுருங்க. ஸோ நான் வீடியோட ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரியே நான் கமெண்ட்ல கொடுத்துருக்கேன், நம்ம சேனலோட வாட்ஸ்அப் சேனலையும் ஜாயின் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா அடுத்த எபிசோட் போட்டதுமே உங்களுக்குமே அப்டேட் ஆயிரும். நீங்களுமே வீடியோ வேகமா வந்து பார்க்கறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்மளும் அப்படியே ரெகுலரா டச்ல இருக்கலாங்க. அதனால மறக்காம நம்ம சேனலோட வாட்ஸ்அப் சேனலையும் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. ரைட், இப்போ நீங்க இந்த வீடியோட எண்ட் வரைக்கும் வந்திருந்தீங்கன்னா அந்த புக்ல அவங்க 2 பேரும் மாத்தி கேள்வி கேட்டு இருந்தாங்க பாத்தீங்களா, அதே மாதிரி உங்ககிட்ட நான் இப்போ ஒரு கேள்வி கேட்க போறேன். என்னன்னா கிறிஸ்மஸ் சொன்னோடனே உங்களுக்கு முதல் ஞாபகம் ஒரு விஷயம் என்னது? அது ஒரு பர்சனா இருக்கலாம், அது ஒரு மொமெண்டா இருக்கலாம், இல்ல அது ஒரு ஃபீலா இருக்கலாம். உங்களுக்கு கிறிஸ்மஸ் சொன்னோடனே என்ன ஃபீல் ஆகுன்றத மறக்காம கமெண்ட்ல போட்டுட்டுருங்க. அப்படியே அதை போட்டு விட்டுட்டு அந்த பெல் பட்டனை தட்டி விட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோவை அடுத்தடுத்து பார்க்கலாங்க. ஓகே गाइस, அடுத்த எபிசோட்ல பார்ப்போம். அது வரைக்கும் டேக் கேர் ஆல், டாடா.